ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை வே ஆஃப் லைஃப் ஸ்டைல். தை மாதம் போயாச்சு, மாசி மாதம் பிறந்தாச்சு. சிவராத்திரிக்கு அப்புறம் கொளுத்துற வெயிலேருந்து எப்படா தப்பிக்கிறதுன்றது தான் எல்லாரோட கவலையாகவும் இருக்கும். நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு விலை மதிப்பில்லாத முத்தை வச்சு இந்த வெயிலை நம்ம விரட்டி அடிச்சிடலாம். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது கம்பங்கூழ். கம்பை இங்கிலீஷில் பேர்ல் மில்லட்டுன்னு சொல்லுவாங்க. பேர்ல்னா முத்து, அதனால தான் நான் முத்துன்னு சொன்னேன். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கம்பங்கூழ் செய்கிறதுக்கு நான் 1/4 கிலோ அளவுக்கு முழு கம்பு எடுத்திருக்கேன். நீங்கள் முழு கம்புக்கு பதில் கடையில் விற்கிற இன்ஸ்டண்ட்டான கம்பு மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த கம்பில் கல், குப்பை எல்லாம் இருக்கும். அது எல்லாத்தையுமே நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். நம்ம எப்படி அரிசி கழுவுமோ அதே போல் இதை தண்ணி ஊற்றிட்டு 4லேருந்து 5 டைம் கழுவி எடுத்துக்கலாம். கம்பை நல்லா கழுவுனதுக்கப்புறம் இதை ஒரு ஃபில்டரில் நம்ம போட்டுக்கலாம். இதில் இருக்க எக்ஸ்ட்ரா தண்ணி எல்லாமே நல்லா வடியட்டும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டோம்னா தண்ணியெல்லாம் வடிஞ்சிடும். வடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கம்பஞ்சோறு செய்கிறதா இருந்தால் இதை 1-2 உடச்சி எடுத்துக்கலாம். நாம் கம்பு கூழ் செய்கிறதுனால இதை ரவை பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கம்பு மாவு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பார்த்திங்கன்னா பொடி ரவை போல் இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அரைச்ச கம்பு மாவை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். 1 கப்பு கம்புக்கு நம்ம 5 கப்பு தண்ணி சேர்க்கணும். அதில் 2 கப் அளவு தண்ணியை இந்த மாவில் சேர்த்துட்டு நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஃபோர்க் இல்லைனா விஸ்க் கூட யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி முன்னாடியே நம்ம மாவை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஊற்றி கிளறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான். மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வில் ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. நான் குக்கர் பேன் வச்சுருக்கேன். மீதி இருக்கிற 3 கப்பு தண்ணியை இதில் ஊற்றிட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஹை ஃப்ளேமில் இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். தண்ணி சூடாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தண்ணி கொதி வந்ததும் ஸ்டவ்வில் லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவை இதில் ஊற்றி கட்டி விடாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த கிண்ணத்தில் அடியில் கொஞ்சம் செட்டிலாக இருக்கும். அதையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை நம்ம மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விட்டுக்கலாம். அப்பப்போ நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வயல் வேலைக்கு போகிறவங்க இதை காலையில் சாப்பிட்டுட்டு போனாங்கன்னா களைப்பே இல்லாமல் சாயங்காலம் வரைக்கும் நல்ல எனர்ஜெட்டிக்காக வேலை செய்வாங்க. அந்த அளவுக்கு இதில் சத்துக்கள் இருக்குது. மாவு நல்லா திக்காக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கம்பும் நல்லா வெந்துருச்சு. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு மூடி நல்லா ஆற விட்டுடலாம். இது ஆற ஆற நல்ல களி மாதிரி திக்காக ஆகும். நான் ஒரு 2 மணி நேரத்துக்கு மட்டும் வச்சுருக்கேன். இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா 2 மணி நேரத்தில் இப்படி இருக்குது. நம்ம எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், 2 ஹவர்ஸ்க்கே இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்குது. இன்னும் போக போக இன்னும் நல்லா திக்காகும். இப்படியே சூடோடு சாப்பிட்ணுன்றவங்க கொஞ்சம் துவையல் இல்லைன்னா சாம்பார் வச்சு கூட சாப்பிட்லாம். இல்லைன்னா நம்ம இந்த கம்பங்கூழ் எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு பவுலில் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கிண்ணத்தில் கொஞ்சம் கம்பங்களி போட்டுக்கோங்க. அதில் தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் தயிர் ஊற்றிட்டு கையால் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த கம்பங்கூழ் உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணியும் தயிரும் சேர்த்துக்கோங்க. சால்ட் செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கம்பங்கூழுக்கு எக்ஸ்ட்ராவாக டேஸ்ட் கொடுக்குறதுக்கு நம்ம ஒரு சில திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். பொடியாக கட் பண்ண இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணது, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, சின்ன வெங்காயமும் நான் தோல் உரித்து வச்சுருக்கிறேன். நீங்கள் முழுசாக கூட சேர்த்துக்கலாம். நான் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். ஒரு 8லேருந்து 10 சின்ன வெங்காயம் எடுத்து சேர்த்துருக்கேன். இஞ்சி நான் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காலையில் இதை சாப்பிட்றப்போ டே ஃபுல்லாக நல்லா கூலிங்காகவும் நல்ல எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும். மீதி இருக்கிற கம்பங்களியை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு மூடி அடுத்த நாளுக்கு எடுத்து இதே மாதிரியே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த சம்மருக்கு இந்த கம்பங்களியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை பாய்.